அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எதாவது இங்கே நான் உங்கள் பைட்டர் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான விஷயம் தான் காமிக்கிறோம் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இன்றைக்கி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஆயுத பூஜை வந்தால் கத்தெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும், ஓகேங்களா? அதுக்கு ஒரு வீடியோ போடலாம் தான் பார்த்தேன். முதல்ல வண்டியை பற்றி நம்ம வீடியோ போடுவோம், அதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் பார்ப்போம். ஓகே, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வண்டியில் போர் பிரச்சனை இருக்கா இல்லை எட்டு பிரச்சனை இருக்கான்ட்டு கண்டுபிடிக்க தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரொம்ப சிம்பிளாக காமிச்சிருப்பாங்க உங்களுக்காக. இது வந்து ஒரு கம்ப்ரஸர் கேஜி. இது விலையே ஒரு 450 ரூபா 500 ரூபா தான் இருக்கும். இது எல்லோரும் வாங்கி வச்சா ரொம்ப நல்லது. வீட்லேயே நம்ம வண்டிக்கு கம்ப்ரஸர் போர் பிரச்சனை இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தனாவே உங்கள் வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். எல்லாருமே இந்த கம்ப்ரஸருக்கு இந்த வால்வு தான் செக் பண்ணுவாங்க. நம்ம இந்த மீட்டரை வச்சுன்னு போரையும் செக் பண்ணோம், போரில் பிரச்சனை இருக்கான்ட்டு. அப்படி பொறுமையாக தான் காமிச்சிருப்பேன். க்ளீனாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரியும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு கம்ப்ரஸர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? இந்த கம்ப்ரஸர் கேஜி பார்த்துருப்பீங்க. இதை வச்சு கம்ப்ரஸர் செக் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் நம்ம எட்டில் ப்ராப்ளமாக இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இதை வச்சு நம்ம போரில் பிரச்சனையாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. நம்ம அது நிறைய வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிறோம். எட்டில் பிரச்சனை இருந்தாலும் காமிச்சிடும், இது போரில் பிரச்சனை இருந்தாலும் காமிச்சிடும், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் காமிப்போம் இதை உங்களுக்கு. இதுமாரி கம்ப்ரஸர் கேஜி மிஞ்சி போனால் ஒரு 500 தான் இருக்கும். இதை வாங்கி வச்சுக்கலாம், வாங்கி வச்சா நல்லது உங்களுக்கு, ஓகேங்களா? இதுமாரி அடாப்டர் நம்ம தனியாக செஞ்சு போட்டுக்கலாம், ஓகேங்களா? இது நான் ப்ளக்கை கட் பண்ணிட்டு அதில் ஒரு நட்டை வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு எந்த தேவையான அடாப்டர் நம்ம மாட்டிக்கலாம், ஓகேங்களா? அதுமாரி இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கம்ப்ரஸர் செக் பண்ணுறதுக்கு வண்டியில் இருக்கிற ப்ளக்கை நம்ம கட்டணும். ஃபஸ்ட்டு ப்ளக்கை கட்டிடணும், அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா செக் பண்ணோம். இது 2 விஷயம் செக் பண்ணால் போனாங்க, ஒன்று ஒன்றான்றது ரொம்ப பெருசெலாம் கிடையாது. நம்ம ப்ளக்கை கட்டுறோம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஹீரோ ஹோண்டா பற்றி தான் நிறைய போடுறேன், ஹோண்டா பற்றி தான் போடுறேன்ட்டு. நான் போடுறது வந்து எல்லா வண்டிக்கும் காமனாக தான் போடுறேன், கரெக்டாக, ஓகேங்களா? இந்த இதில் என்ன விஷயம் நடக்குதோ அதே தான் அந்த விஷயம் நடக்கும் அந்த வண்டிலையும். மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் இருக்கும் தவிர வேலையெல்லாம் ஒன்று தான், ஓகேங்களா? அதனால் அதை புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம இந்த ப்ளக்கை கட்டுறோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த அடாப்டரை நான் இதில் ஃபிட் பண்ணுறேன். இது எதுவுமே ஏர் லீக் ஆகாத மாதிரி இருக்கும். நீங்கள் புதுசாக வாங்கினாவே பிரச்சனை எதுவுமே இருக்காது. இதை வந்து இதில் கரெக்டாக ஃபிட் பண்ணோம், ஓகேங்களா? ஓகே, ஃபிட் ஆகிடுச்சு இப்போது. ஓகே, இதை நம்ம ஃபுல் டைட் பண்ணிட்டோம். இது கம்ப்ரஸர் கேஜி, ஓகேங்களா? இதை வந்து கீழே அணைய பண்ண தேவை, ஓகேங்களா? இதை வந்து ஆக்சிலேட்டர் வந்து ஃபுல்லாக கொடுத்தா தான் தேவையான கரெக்டான ஏரை உள்ளே போவோம். அது கம்ப்ரஸர் நம்ம கரெக்டாக செக் பண்ண முடியும், ஓகேங்களா? ஆக்சிலேட்டர் கொடுக்காம கிக் பண்ணி பார்க்காதீங்க. இப்போ நம்ம கிக் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஓடுதுன்ட்டு. ஓகே, கிக் பண்ணப்பா. ஒரு 5-6 கிக்கு நல்லா வெயிட்டாக பண்ணு. சரி, பஸ் பிரியாடி போட்டுரு. இன்னொரு ரெடி. ஓகே, ரெடி. ஓகே, ஓட்டு ஓகே. இப்போ நீங்கள் பாருங்கள், அதில் பாயிண்ட்டு 8ல் நிற்கிது, ஓகேங்களா? இது வந்து ஓகே, லோ கம்ப்ரஸர் தான் இது, ஓகேங்களா? இது கம்ப்ரஸர் வந்து கரெக்டாக எவ்வளோ இருக்கணும் தெரியுமா? 10லேருந்து 14 இருந்தால் தான் ஓகே. இந்த வண்டியில் வால்வு எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். கம்ப்ரஸரும் வண்டியில் கரெக்டாக இருக்கணும். இது வந்து லோ கம்ப்ரஸர். இது லோ கம்ப்ரஸர் நமக்கு டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இதே போரில் பிரச்சனை இருந்தால் இந்த 8 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 8 பாயிண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது காமிக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணோம், இதை கட்டி தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம், ஓகேங்களா? ப்ளக்கை கட்டி அடாப்டரோட கட்டிட்டு இதை கட்டி எடுத்துடணும், ஓகேவா? கட்டி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணோம். ஓகே, ஆயில் கேன் நான் இதை வச்சுருக்கேன்.
இந்தமாரி நீங்கள் வீடியோ ரெடி பண்ணி வச்சுங்க. இதுமாதிரி வேஸ்ட் கேன்லாம் தூக்கி போடாதீங்க. அதில் சின்ன ஒரு டியூப் ஒன்று போட்டு இதுமாதிரி ஆயில் பிடிச்சா எல்லா லூப்ரிகேஷனும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த ஹோல்ஸில் ஒரு 3-4 ட்ராப்பு ஆயில் போடணும். 2 3. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஆயில் போடும்போது கண்டிப்பாக வண்டியில் ஸ்மோக் அதிகமாக காமிக்கும். ஏன்னா இந்த ஆயில் வந்து ஃபுல்லாக எரியும் போது புகையாக போயிடும். ஆனால் அடுத்த இதில் வந்து புகை வராது. ஓகேவா? இப்போ செக் பண்ணுறதுக்காக இது உங்களுக்கு. ஓகே, இதை போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் நம்ம கேஜை இதில் கனெக்ட் பண்ணோம். இப்போ தான் நம்மளுக்கு ஒரு அக்யூரேட்டாக காமிக்கும் போர் பிரச்சனையா இல்லைன்னா ஹெட்டில் தான் பிரச்சனையான்ட்டு. ஓகே, ஃபுல் டைட் பண்ணுங்கள், ஏர் லீக் ஆகாமல். ஓகே, ஃபுல் டைட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த கேஜி இப்போ நம்ம 0 பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம கிக் பண்ணி பார்க்கலாம். அப்படியே அப்படி வேக மாட்டேன். ஆயில் வருது, அடி அடி நல்லா ஸ்பீட் அடி. அடி அக்கா அடி. ஓகே, விட்டுருப்பா. ஓகே, 5-6 அடி அடி ரொம்பலாம் சின்ன இருந்தால் அவ்வளோதான், ஒரு இடத்துல போய் நில்றோம், அது ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இதில் பார்த்துங்க 8 ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்தது பார்த்தீங்களா? 8. இப்போ பாருங்கள் 10ல் நிற்கிது. ஓகே, இப்போ எதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இந்த வண்டியில் போரில் பிரச்சனை இருக்குது. போரில் எப்படி பிரச்சனை இருக்குன்னா, ஒரு உதாரணம் காமிக்கிறேன் இப்போது. ஓகே, இப்போ எப்படி இந்த போரில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா, இந்த 8லேருந்து 10 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஓகேங்களா? 8லேருந்து 10 பாயிண்ட் ஏறி இருக்குது. இது 8லே நம்ம கம்ப்ரஸர் அடிக்க அந்த 8லே இருந்துச்சுன்னா கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா 8ல் தான் பிரச்சனை. ஓகேங்களா? போரில் பிரச்சனையே கிடையாது. இது 8 தாண்டி 10ல் வந்து நிற்கிது. அப்போ என்ன ஆகும்? 0 பண்ணிடுறேன். ஓகே, அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக போரில் பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம எட்டு பார்க்கணும். போர் பிரச்சனை பார்த்தாவே நம்ம எட்டு வேலையும் சேர்த்து பண்ணுறோம். அது ஏன் பிரச்சனைனா, ஓகே இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு வண்டியோட பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே இருக்குது. இதோட கேப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது இந்த ரிங்ஸ் என்னாகும்? தேயும், லைட்டாக தேஞ்சி இந்த போரில் என்னாகும்? கண்டிப்பாக கோடு வந்துருக்கும். கண்டிப்பாக இப்போ நம்ம விட்ட ஆயிலை வந்து கண்டிப்பாக இது வழியாக உள்ளே இறங்கிடும். ஓகேங்களா? இப்போ போரில் பிரச்சனை நல்லா இருக்குது. ஒரு புது போர்னாவே இந்த ரிங்ஸ் எல்லாம் டைட்டாக இருக்கும், ஆயில் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்போ இப்போ அந்த ஆயில் மேலே இருக்கும். கண்டிப்பாக நம்ம கம்ப்ரஸரை செக் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ 8ல் பிரச்சனை கண்டுபிடிச்சிடலாம். ஆயில் இதுமாரி உள்ளே இறங்கிடுச்சுனாவே ஆயில் லெவல் கம்மியாகிடுச்சின்னு அர்த்தம். ஆயில் கம்மியாகிடுச்சு, அதனால் கேஜி நம்மளுக்கு மேலே ஏறுது. இப்போ 8லேருந்து 10 பார்த்தீங்களா? ஓகே, அப்போ 100% போர்லேயும் பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? இந்த விஷயத்தை தான் நிறைய பேர் காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம பிஸ்டன் எடுத்துட்டோம். இந்த வண்டியிலையும் ஸ்கோரிங் இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் ஸ்கோரிங்லாம் இருக்குது. அதனால தான் இந்த வண்டியில் போர் மாற்றினது, தெரிஞ்சுங்களா? இங்கே ஓகே, ஏன் இப்போ போர் பிரச்சனை அப்போ 8 நல்லா இருக்கான்னு கேட்டால், ஓகே 8லேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம போர் புதுசாக பண்ணாவே கண்டிப்பாக 8 வால்வு அழிச்சியில் கண்டிப்பாக வால்வு சீட்டிங் பண்ணியே ஆகணும். போர் பிரச்சனை கண்டுபிடிக்குது இந்தமாரி வழியில் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம கழட்டி பார்த்து கண்டுபிடிக்கிறத விட இந்தமாரி கேஜி வாங்கி நம்ம கண்டுபிடிச்சினாவே வேலையை நம்ம ஈஸியாக இருக்கும். இதில் 2 விஷயம் இருக்குது. ஹை கம்ப்ரஸரும் இருக்குது, லோ கம்ப்ரஸரும் இருக்குது. ஹை கம்ப்ரஸர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுனா, உங்களால் கிக்கே பண்ண முடியாது. ஏன்னா கல் மாரி இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏன் ஹை கம்ப்ரஸர் வருதுன்னா, இதுதான் பிரச்சனையே. இப்போ சேர்ற கார்பன் வந்து அதிகமாகிடும். ஒரு 25,000 கிலோமீட்டர் நம்ம ஹெட்டை கேட்டு டீகாம்ப்ரேஷன் வண்டிக்கு பண்ணியே ஆகணும். ஒரு சில கஷ்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி நல்லா தானே ஓடுது, எதுக்கு நம்ம ஹெட்டை கேட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டி நல்லா தான் ஓடுது, ஆனால் வர பிரச்சனையை நம்ம இப்போயே அட்டன் பண்ணிட்டா இன்னும் ஓட்டும் போது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அப்போ 25,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிச்சுனாவே இந்த கார்பன் அதிகமாக இருக்கும். அந்த கார்பன் அதிகமாகி இந்த ரிங்ஸு ஃபுல்லாகவே சேர்ந்துடும். இந்த ரிங்ஸு ஃபுல்லாகவே சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? போரில் அந்த ஸ்பீடு வராது உங்களுக்கு, ரொம்ப டைட்டாகவே போகும். உங்களுக்கு டைட்டாக இருக்கும், அப்படியே உள்ளே வரும்போது அந்த ஸ்மூத்னஸ் இருக்கிறது டைட்டாக இருக்கும். அதனால தான் அந்த கார்பன் அதிகமாகிடும். அதனால தான் ஹை கம்ப்ரஸர் அதிகமாகும். ஹை கம்ப்ரஸர் அதிகமாகும் போது என்ன ஆகும்? கிக்கர் அடிப்பீங்க, கண்டிப்பாக கிக்கர் ஸ்டாப்ட் உடையலாம், இல்லை கிளச்சு சைடில் கேஸு உடையலாம். அந்தமாரி பிரச்சனை வரும். ஹை கம்ப்ரஸர் வண்டி இருக்கக்கூடாது. ஒரு சமயம் கிக்கர் இல்லாத வண்டிக்கு செல்ஃப் மோட்டரில் ப்ரஷ்ஷு ஆர்மூச்சர் இதெல்லாம் போயிடும். ஓகேங்களா? அதனால் ஹை கம்ப்ரஸர் இருக்கும்போது கண்டிப்பாக கழட்டி பண்ணுறோங்க. கண்டிப்பாக ஹை கம்ப்ரஸர் இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா, அதுக்கு எதுவுமே மாற்ற வேண்டாம். இதை கழட்டி இந்த ரிங்ஸ் இதை எப்படி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்தமாரி
இதில் கார்பன் அதிகமாக இருந்தது. இப்போ எல்லாமே கட்டி நம்ம க்ளீன் பண்ணதால் ரிங்ஸ்லாம் புதுசாக இருக்குது. நீங்கள் கட்டும் போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு, அவ்வளோ கருப்பாக நிறைய அந்த இதுமாரி இருக்கும், மண் மாரி இருக்கும். அதெல்லாம் நல்லா பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணவே சூப்பராகிடும். லோ கம்ப்ரஸருக்கு நம்ம வால்வு எல்சியில் மாற்றிட்டு பண்ண போகிறோம். இப்போ இந்த வண்டியில் போர் பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிட்டேன், உங்களுக்கு தெளிவாகவும் புரியும் அந்த வீடியோ உங்களுக்கு. ஓகே, ஒரு வண்டியில் ஹை கம்ப்ரஸர் லோ கம்ப்ரஸர் பார்த்தேன். ஒரு வண்டியில் எப்படி போரை செக் பண்ணுறது இந்த வண்டியில் காமிச்சேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம போட்டு கிக் பண்ணும்போது ஆயில் போடாமல், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வாட்டி போட்டு ஃபிட் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக கொடுத்துட்டு அடிக்கும்போது 10லேருந்து 14 அப்பயே காமிச்சதுன்னா அந்த வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, எதுவுமே நீங்கள் பண்ணது வேணாம், அது பாரு நீங்கள் ப்ளக்கை போட்டு வண்டியை ஓட்டினே இருங்க. 10க்கு கீழே உங்களுக்கு போச்சுன்னா தான் வண்டியில் பிரச்சனை, சின்ன பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணோம், ஆயில் போட்டு திருப்பி நம்ம இதை போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு பாயிண்டில் 8ல் நிற்கிதா இல்லை 6ல் நிற்கிதா, அதுக்கு மேலே ஏறிச்சுன்னா கண்டிப்பாக அந்த போரில் பிரச்சனை. புதுசுமே அந்த 6 பாயிண்ட்லேயே அப்படியே நின்றுச்சுன்னா போரில் பிரச்சனை கிடையாது, நம்ம 8 தான் பார்க்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா, சின்ன விஷயம் தான், 2 விஷயம் தான். ஓகேங்களா, இதோட ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு தெரியும். புரியாதவங்களுக்கு 1-2 வாட்டி இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு இதனால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, லோ கம்ப்ரஸர் மீட்டரை வச்சு செக் பண்ணலாம். எதுவும் எட்டுக்கிட்ட கரெக்டாமையே நம்ம இப்படி செக் பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு போர் செக் பண்ணுறதுலாம் பெரிய கட்டி பார்த்தா தான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம கேஜை வச்சு இந்த மீட்டரை வச்சு ஈஸியாக போரில் பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம. பை.